ஹலோ மக்களே! எப்படி இட்லி ஊத்துனாலும் இட்லி சாஃப்ட்டா இல்லையா? கலருமே ஒயிட்டா வரலனா, இந்த டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க. ரேஷன் அரிசியா இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்க வீட்ல வாங்குற இட்லி அரிசியா இருந்தாலும் சரி, 4க்கு 1 பங்கு உளுந்து. 4 பங்கு அரிசி எடுத்தீங்கன்னா, 1 பங்கு வந்து உளுந்து எடுக்கணும். எந்த கப்பால அரிசி அளக்குறீங்களோ, அதே கப்பால நீங்க வந்து உளுந்து எடுத்துக்கணும். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் அரைப்பட மாட்டேங்குதுன்னா, தனியா ஊற வச்சு ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வெந்தயத்தை போட்டுட்டு, அதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பொங்கி வர வர கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்க்கணும். உளுந்து மாவு நல்லா பொங்கி வந்துருச்சான்னு தெரியறதுக்கு இந்த மாதிரி மாவை தூக்கி போட்டிங்கன்னா நல்லா பொத்துன்னு வந்து விழணும். அப்போ எடுத்து வச்சிடலாம். அரிசி மாவில் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதையுமே ஃபைனாக அரைச்சிக்கோங்க. உளுந்தையும் அரிசியும் நல்லா கலக்கணும். கலந்ததுக்கப்புறமா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்து புளிக்க வச்சுக்கோங்க. கலர் உங்களுக்கு எப்பயுமே ஒயிட்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லியை எடுத்து வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இட்லி ஒட்டாமல் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.